ஆயிஷா, அழாத, நாங்களாம் இருக்கோம்ல. மது, என்னால் எப்படி அழாம இருக்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். 8ல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, 8ல இருந்து நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்காக தான். ஆனால் அவரு எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஆயிஷா, நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா என்ன? எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீயும் எழில் அண்ணாவும் எந்த அளவுக்கு விரும்பினீங்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அழாதடி. நான் வேணா விக்ரம் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நானும் ராகவ் கிட்ட பேசி எழில் அண்ணா கிட்ட பேச சொல்றேன். யார் பேசினாலும் அவரு என் பாப்பா கிட்ட வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சிச்சுவேஷன் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்துட்டேன். அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு தான் சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரியுது, அது மட்டுமா நீ எழிலனாவை லவ் பண்றேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இதுக்கடி வலுக்க டைமும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அன்வர் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, சரியாந்திர பொறுக்கி. நானே அவனை பல தடவை பல பொண்ணுங்க கூட பார்த்துருக்கேன். ஆமாம், அதுலேயும் உன் கூட நாங்கள் எங்கேயாவது வெளியில் வந்தோம்னா அப்போ அவன் நம்மளை எதிர்ச்சியா பார்க்குறானா இல்லை ஃபாலோ பண்ணிட்டு வரானா எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பார்த்தா ஒன்று மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பான். நானே கவனிச்சிருக்கேன். அவனை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அவனை எப்படி அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு? அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஏன் வாப்பா கிட்ட நல்லவங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு. ஏன் வாப்பா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கல்ல, அதனால தான் ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு இருக்காது. ஆனால் அவன் எவ்வளோ கேடு கெட்டவன்னு நமக்கு தான் தெரியும். அது சொன்னாலும் நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டாரு? நம்ம அப்பா நம்ம சொல்றதை தானே நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது நீ வேணா அவன் ரொம்ப கெட்டவன் சொல்லி பாரு, புரிஞ்சு பாரு. வாய் வார்த்தைக்கு அவன் ரொம்ப கெட்டவன் நம்ம சொல்லிட முடியுமா? ப்ரூஃப் வேணும்ல. ஏன்னா இத்தனை வருஷமா என் பாப்பா கிட்ட அவனுடைய நல்ல முகத்தை தானே காமிச்சிட்டு இருக்கான். திடீர்னு ரொம்ப நல்ல பையனை போய் நீ கெட்ட பையன் சொல்றியே, என்னால் நம்ப முடியலன்னு சொல்லுவாரு. என்னால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் இந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழில்கிட்ட நான் பல தடவை சொன்னேன், பாப்பா கிட்ட வந்து பேசுங்க பேசுங்கன்னு. அழாதடி, அழாம பேசு. நீ அழும்போது கஷ்டமா இருக்குல்ல. ஆயிஷா, நீ கவலைப்படாத. இங்க பாரு, உனக்கு எழில் அண்ணாவுக்கு தான் மேரேஜ் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த விஷயம் மட்டும் விக்ரம் அப்புறம் ராகவ் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன். ஏன் என் அண்ணா அர்ஜுன் அப்புறம் என் மாமா கிரண் அவங்க 2 பேர் சென்னையில தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசுவாரு. ஆமா, ஏன்னா உங்க 2 பேரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும்லடி. இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி உன்னை அதுவும் அந்த பொறுக்கிக்கு விட்டு கொடுத்துருவோமா? சொல்லு. நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கும் எழில் அண்ணாவுக்கும் எப்போ மேரேஜ் நடக்கும்னு. அப்படி இருக்கும்போது உன்னை போய் அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க விட்டுருவோமா? இல்ல அவங்க தான் விட்டுருவாங்களா? அமர்தா, மது, ரெஜி, நீங்க 3 பேர் சொல்றது கரெக்டு தான். ஆனா இதுல சம்மந்தப்பட்டவங்க தானடி பேச முடியும். அப்படின்னா எழில் தானே பேசணும். எழில் பேசினா தானே சரியா இருக்கும். நீயே சொல்ல. நீ சொல்றது கரெக்டு தான். சொல்லப்போனா எழில் தான் வந்து பேசணும். நாங்கள் பேசுறத விட எழில் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்களும் உனக்கு பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைனா எப்படி பேசுறதுன்னு தயக்கத்தில் இருப்பார். யாருக்கா இருந்தாலும் தயக்கம் இருக்கும் தானே. ஆயிஷா, அமிர்தா சொல்கிறது கரெக்டு தான். நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு எந்த பயமும் இருக்காது. அதுவே கல்யாணம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போது வீட்டில் வந்து எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிலைமையில நான் இருந்தேன். சொல்லப்போனால் நான் இருந்த நிலைமையே ரொம்ப மோசமானது. என்னால் ராகவல் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல முடியல, அவர் குழந்தை தான் என் வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கணும் என்னால் சொல்ல முடியல. நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் சொல்லாமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், ஆதியும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். ஏன் சூழ்நிலை வேறு. ஆனால் உன் சூழ்நிலை இப்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் நீ சொல்கிறது கரெக்டு தான். எதுவாக இருந்தாலும் பேசினா சத்தியமாக சரி ஆகிடும். எழிலனா பேசணும், அப்பா கிட்ட பேசினாதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆயிஷா, வேணும்னா நாங்கள் 3 பேரும் எழில் அண்ணா கிட்ட பேசி பார்க்கவா? ஆமாம், நாங்கள் 3 பேரும் பேசட்டுமா அண்ணா கிட்ட? வேண்டாம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் அலட்சியமாக தான் இருக்காரு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் வேணும்னா என் பாப்பா கிட்ட வந்து பேசுங்கன்னு. அழாதடி, கஷ்டமா இருக்கு. இங்கே பாரு, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி நீ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாங்களே வாப்பா கிட்ட போய் சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஆயிஷா வந்து எழில தான் லவ் பண்ணுறா, நீங்கள் அன்வருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், மது சொல்கிறது கரெக்டு தான்.
நாங்கள் பிளாக்மெயில் பண்ணுறதாவே வச்சுக்கோ. நீ மட்டும் இப்போ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் நேராக அப்பா கிட்ட போய் பேசிடுவோம். பார்த்துக்கோ. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உங்களை தேடி வந்தா நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா? மேடம், நீங்கள் ஃபோன் பண்ணி ஓன்னு அழும்போதே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக ஓடி வந்திருக்கோம். அது மட்டுமா? என் வீட்டு கதையை சொல்லவே தேவையில்ல. அங்கே நம்மளால ஃப்ரீயாக பேசவும் முடியாது. அமிர்தா வீட்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கேயுமே தனியாக நம்மளால பேச முடியாது. அதனால தான் ரெஜியோட அம்மா வீட்டில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே ஒன்றா சீக்ரெட்டாக ஏதாவது பேசணும்னா இங்கே தானே வந்து பேசுவோம். அப்படி இருக்கும்போது இப்படி அழுதுகிட்டே இருந்தீனா எப்படிடி? ஆயிஷா, நம்ம 4 பேருக்குமே வாழ்க்கை ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி அமையல. நம்ம நினைக்காத ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு கிடைச்சது. ஆனால் அதை நினச்சி நம்ம சந்தோஷமாக வாழலையா? இன்னொரு விஷயம், அதுக்காக நீ அன்வரை மேரேஜ் பண்ணிக்க நான் சொல்லவே மாட்டேன். அந்த பொறுக்கி பயலெல்லாம் நீ திரும்பி கூட பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி அழுதுகிட்டே இருக்காம நீ போய் வாப்பா கிட்ட பேசு. எழில் அவர் எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசிக்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு நீ போய் பேசு. ஆனால் வாப்பா, நீ தானடி சொன்ன, வாப்பா வந்து சும்மா பேசிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லி, மற்றபடி எந்த ஒரு விஷயமும் நடக்கலல்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்போ போய் பேசுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கிய, நீ அப்புறமா பேசிக்கலான்னு லாஸ்ட்ல தாலி கட்டுற டைம்ல நீ போய் சொல்ல போறியா? சொல்லு. கரெக்டு தான். ரெஜி சொல்ற மாதிரி இன்னும் எந்த விஷயமும் நடக்கலல்ல. சும்மா வாக்கிங் போற டைம்ல பேசியிருக்காங்க. அதை வந்து அப்பா உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் நடந்திருக்கு. வேற எதுவுமே நடக்கல. இதுக்கு போய் இப்படி தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கலாமா? உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீ போய் அமைதியா பொறுமையா உங்க அப்பா கிட்ட பேசு. கண்டிப்பா அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு தான். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அப்பா பெருசாக இந்த மாதிரி ரிலிஜனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. நீ முஸ்லீம், எழிலண்ணா ஹிந்து அப்படின்னு சத்தியமாக யோசிக்க மாட்டார். ஆனால் நல்ல பையனா என்னன்னு யோசிப்பார். அது எல்லா அப்பாவும் யோசிப்பாங்க தான். ஆனால் எழிலண்ணா ரொம்ப நல்லவர் தானே. அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் 6 பேத்துக்கும் சட்டுன்னு கோவம் வரும். ஏதாவது பிரச்சனைனா சண்டைக்கு போவாங்க. அது மட்டும்தான். மற்றபடி நல்ல பசங்க தான். எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல செட்டிலான ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு எந்த ஒரு காரணமும் கிடைக்காது. ஸோ நீ கண்டிப்பாக அப்பா கிட்ட பேசலாம். நான் வாப்பா கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் வாப்பா இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் பேச தோணலை. அதனால தான் எழில வீட்டுக்கு வர சொல்லி 2 பேரும் சேர்ந்தே பேசலான்னு சொன்னோம். ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆயிஷா, அப்பா கிட்ட நீயே போய் ஃபஸ்ட்டு பேசு. அதுக்கப்புறம் எழில் அண்ணாவை கூட்டிகிட்டு போய் பேசு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா போய் பேசுனீங்கன்னா அப்பா புரிஞ்சிக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. நீ ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட தனியாக எழில் அண்ணா பற்றி பேசி புரிய வை. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு பேசு. ரெஜி சொல்கிறது கரெக்டு. நான் கூட யோசிக்கல பாரு. நீ போய் அப்பா கிட்ட தனியாக பேசு. எழிலை பற்றி நீ அவர்கிட்ட சொல்லி புரிய வை. அதுக்கப்புறம் அப்பாவே கூப்பிடுவாரு. நீ அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லு, இல்லைன்னா எங்கேயாவது பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டனா கண்டிப்பாக எழிலனா வரும். ஏன்னா அப்பா கூப்பிட்டேன்னு சொன்னால் வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம ஒதுங்கி இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாருல்ல. அதனால கண்டிப்பாக அப்பா வருவார். அப்போ வந்து 2 பேரும் பேசி புரிய வைங்க. கண்டிப்பாக அப்பா ஒத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கரெக்டாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத கேளு. நீ போய் அப்பா கிட்ட பேசு. அதுக்கப்புறம் எழில் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து பேச வை. நிஜமாவே நான் போய் வாப்பா கிட்ட பேசவா? ஆமாண்டி. வேணும்னா நாங்களும் வரட்டுமா? இல்லை வேண்டாம், நானே போய் வாப்பா கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நானே தானே வாப்பா கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன். அப்படி இருக்கும்போது நானே பேசிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம். அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்க. பயப்படாம தைரியமாக உன் மனசில் என்ன தோணுதோ அதை பேசு. ஓகேவா? ஓகே. இப்படி அழுதுகிட்டே போய் பேசினானா கண்டிப்பாக பேச மாட்டா. ஐஷா, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, ரிலாக்ஸாக இரு. நம்ம ஜாலியாக பேசிட்டு உன் மைண்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட பேசலாம். ஓகேவா? ஆமாம், அதான் நாங்கள் எல்லாரும் லீவு போட்டுட்டோம்ல. கொஞ்ச நேரம் இங்கேருந்து பேசிட்டு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 4 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணி. அழாத. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் நார்மலாக பேசிட்டு, அதாவது 4 பேரும் ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ ஜாலியாக பேசுவோம், அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் தைரியமாக அப்பா கிட்ட பேசு. எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஏண்டா என்னாச்சு? டேய் சொல்லுடா, எங்க இருக்க? இங்கதான்டா இருக்கேன். டேய் போலீஸ்காரா, இங்கதானே? எங்கடா இருக்க? இங்கதான்டா இருக்க. டேய் கொப்ப மவனே, நான் மட்டும் வந்தேன் உன்னை அவ்வளவுதான் ஒரு வழி பண்ணி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை எங்க இருக்குன்னு சொல்லு. சரி மச்சான், டென்ஷன் ஆகாத. இங்கதான் பக்கத்துல ஆத்தங்கரையில.
ஆத்தங்கரையில இருக்க லூசு பையல, இது சொல்றதுக்கு இவ்ளோ நேரமாடா உனக்கு? சரி, நானும் அது பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். அப்புறம் விக்ரமுக்கு கால் பண்ண, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க இருக்கான் அவன்? என் கூட தான்டா இருக்கான். ஓ, 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? ஆமாண்டா, நான் ஒரு வேலையா வந்தேன், இவனும் ஏதோ ஒரு வேலையா வந்தான். அப்படியே ஆப்போசிட்ல பாத்துக்கிட்டோம். அதான் அப்படியே ஜாலியா பேசிட்டு போலான்னு ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம். ஏண்டா, காதலனும் காதலியும் சந்திச்சு இந்த ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போய் பேசுவாங்களே, அந்த மாதிரியா 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய் வெங்காயம், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. சரி, அம்மா நீ என்ன பதட்டமா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஆமா ஆமா, உங்களை பார்த்து ஒண்ணு சொல்லணும். நீங்க அங்கேயே இருங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வா. யாருடா? ஆ, வேற யாரு? எழில் தான். என்ன ஏதோ பதட்டமா ஏன் பேசுனேன்லாம் கேட்டுட்டு இருந்த, என்னாச்சு அவனுக்கு? தெரியலடா, போன் அடிச்சு எங்க இருக்க என்னன்னு கேட்டான். இந்த மாதிரி இங்க தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னா. அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணானா, நீ எடுக்கலையா? அதான் அவன் எங்கன்னு கேட்டான், என் கூட தான்டா இருக்கான் அப்படின்னு. லூசு பையன் லூசு மாதிரி பேசினான். சரி, ஏன்டா திரும்பியும் பதட்டமா பேசுறேன்னு கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்து பேசணும்னு சொன்னான். சரி வாடான்ட்டேன். ஃபோன் பண்ணானா? ஓ, அது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனேன் மச்சான், அதான் ஃபோனை சைலண்ட்ல போட்டேன். இன்னும் சைலண்ட்லேருந்து எடுக்கல போல, அதான் எனக்கு கேட்கல, வைப்ரேட்டும் ஆகல. எனக்கும் தான் மச்சான், ஏகப்பட்ட கேஸ். லூசு பயலுங்க கேஸ் எல்லாம் முடிக்காம அப்படியே பெண்டிங்லேயே வச்சுட்டு போயிட்டானுங்க. இப்போ எல்லாம் என் தலையில உருளுது. அது எப்படி மச்சான், கேஸ் அப்படியே எதுவுமே சால்வ் பண்ணாம மூடி வச்சுட்டு போயிடலாமா என்ன? அப்படிலாம் பண்ண முடியாதுடா. சில பேர் ஏதாவது பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆயிருப்பானுங்க. அவனுங்க காசு கொடுத்து அது இதுன்னு பண்ணி கேஸை மூடுற மாதிரி பொய்யா ஏதாவது சாட்சி ரெடி பண்ணி இது பண்ணியிருப்பானுங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேஸை வந்து திரும்பவும் கேஸ் போடுவானுங்க. அதான் அந்த மாதிரி நிறைய கேஸ் வந்துட்டு இருக்கு மச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏகப்பட்ட வேலை, டைம் வேற கிடைக்க மாட்டேங்குது. பத்தாததுக்கு வீட்டுல வேற என்னால உட்காந்து ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டேங்குது. அதுலயும் ஆதி மது கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளா ஆகுதுடா. சேம் ப்ராப்ளம் மச்சான், ஏகப்பட்ட வேலை, சத்தியமா டைமே கிடைக்கிறது இல்ல. என்னாலையுமே அமிர்தாவை வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போகல. அன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ்ல வந்து செம்ம சண்டை போட்டுட்டா. இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு படத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கறதாவே இல்லை, ரொம்ப பிடிவாதமா இருந்தா. அப்புறம் அவளுடைய சுச்சுவேஷனையும் நான் புரிஞ்சேன். அதான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காலையிலே படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மதியத்துக்கு மேல அந்த மீட்டிங்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண மச்சான். மச்சான், நம்ம சுச்சுவேஷனை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த புரிதலையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அதுவும் மதுலாம் 5 வருஷம் என்னை விட்டு தனியா பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அவ எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்திருப்பால, என் கூட எப்படி எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளில போகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை வந்து அப்பப்ப ஏதாவது ஒரு வழியில கோபமா வெளில வரும். என்னால அப்ப புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் அவ எதுக்கு கோவப்பட்டா, ஏன் அப்படி பேசினான்னு புரிய வரும். ஆமா மச்சான், நம்மள மாதிரி எல்லாருமே அப்படிதான் கஷ்டப்படுவாங்க போல. அப்புறம் என்ன பண்றது மச்சான், வேலையும் பார்க்கணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்க முடியும். எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அதையும் தாண்டி காசு இதெல்லாம் வேணும்ல. நீ சொல்றதும் கரெக்டா தான். அதையும் நீ வேற ஓனா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க. நீ வேலை பார்த்தாதான் உன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் மாதம் சேலரி கொடுக்க முடியும். ஸோ உனக்கும் வேலை டைட்டாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லைஃப், அதுவும் பின்னாடிக்கானதையும் சேர்த்து நம்ம யோசிச்சு வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு அப்பப்பா என்ன மச்சான் பண்றது? உலகத்துக்கு நம்ம வந்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? எல்லாமே கத்துக்க வேண்டியதுதான், எல்லாரையும் பாத்துக்க வேண்டியதுதான். நம்மள நம்பியும் நிறைய ஜீவன்கள் இருக்குல்ல. டேய் மச்சான், டேய் என் பைக் அங்க இருக்குடா, நீ படுக்கு சருன்னு வர வந்து நேரம் என் பைக்கை மோதி ஆத்துலயே ஓட உள்ளான்னு பாக்குறியா? மச்சான், பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு மச்சான். என்னடா சொல்ற? அட ஆமா மச்சான், ரொம்ப பெரிய சம்பவம். சத்தியமா இதை எதிர்பார்க்கலடா. ஏய் என்னன்னு சொல்லுடா, இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்க? போன் பண்ணும்போது ரொம்ப பதட்டமா தான் பேசினேன்னு ராகவ் சொன்னான். இப்ப என்னடானா? சரி என்னன்னு சொல்லு, என்ன சம்பவம்? மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? என்னடா நடந்தது மச்சான்? மவன, இப்ப நீ வாய் திறந்து சொல்லல, கொள்ளு எடுத்து மண்டையிலே போடுவேன். ஒழுங்கா வாய் திறந்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. மச்சான், போன வாரம் ஒரு மாடலிங்க்கு ஒரு போட்டோ ஷூட் எடுத்தல. ஆமா எடுத்த. ஆபீஸ்ல உட்காந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தனா. சரி, அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? எடிட் பண்றப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பண்றது? சரி சார்.
எழில் சார். திவா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போட்டோ நான் எடிட் பண்றப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. சார் தெரியும் சார். ஆனா என்ன ஆனா உனா? ஆமா, நீ என்ன கிளம்பலையா? ஆ, நீ இப்ப கிளம்புனா தானே ஈவினிங்குள்ள போக முடியும். நைட் அங்க ஃபங்க்ஷன், நைட்ல இருந்து ஷூட் பண்ணணும். சார் கிளம்பிட்டோம். நாங்க கிளம்பும்போது ஸ்டுடியோக்குள்ள ஒருத்தவங்க வந்தாங்க. யாரு? கஸ்டமரா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். இப்படிதான் நினைக்கிறியா? திவா, நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, அவங்களுக்கு என்ன ஏது வேணும்னு கேட்டுட்டு அவங்கள அனுப்புங்க. இல்லனா அவங்க டீட்டெயில் வாங்கி வைங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும். சார் நாங்களும் கேட்டோம். ஆனா அவங்க உங்களை தான் பார்ப்போன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட நாங்க சொல்லியும் பார்த்தோம். சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் டீட்டெயில் நோட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சார் பார்த்துட்டு கால் பண்ணுவாரு அப்படின்னு. ஆனா இல்ல, நான் அவரை தான் பார்க்கணும், ஒரு விஷயமா பேசணும்னு சொல்லி சொன்னாரு. என்ன திவா சொல்ற? சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? ஆமா சார். அதனால தான் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் அவரு உங்களை தான் பார்ப்பேன்னு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அதனால தான் சார் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு. யாரா இருக்கும்? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஈவினிங்குள்ள அங்க போகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் நைட்ல இருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நைட்டு கொஞ்சம் சில ஃபோட்டோஸ்லாம் கிளியரா இருக்காது தான், பட் நீங்க தான் அது எல்லாமே பார்த்துக்கணும். ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியரா வரணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. ஓகே சார். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ரீச் ஆனதும் கால் பண்ணுங்க. ஓகே சார். ஏற்கனவே பயங்கரமா மூட் அவுட்ல இருக்கேன். அதனால தான் எடிட்டிங் வேலையே ஆரம்பிச்சேன். இப்போன்னு பார்த்து யார் அது? அதுவும் என்கிட்ட தான் பேசி ஆகணும்னு. நானே என் ஜில்லு கூட சண்டை போட்டுட்டு அவ வேற அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்டா. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அந்த டென்ஷன்ல எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ, சரி யாருன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஹலோ சார், வெல்கம் எழில் ஸ்டுடியோ. அடி ஆத்தி, இவரா? Patience is waning. எழில். என்ன அங்கிள்? என்ன? சொல்லுங்க சார், நான் தான் எழில். உங்களுக்கு என்ன வேணும்? இது போட்டோ ஸ்டுடியோ தானே? ஆமா சார், ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் சார். என்னோட ஸ்டுடியோ தான் சார். என்ன சார், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா? காது குத்தியா கிட விட்டா? என்ன? ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க. ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன டேட் சார்? எப்போ? என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். தம்பி முதல்ல உட்காருங்க. முதல்ல மேலாம் உட்கார முடியாது அங்கிள். தம்பி நின்னுட்டே பேசுறீங்களே, இந்த கடைக்கு நீங்க தானே ஓனரு, சேர்ல உட்காந்து பேசுங்க. அது எப்படி அங்கிள், மாமனார் முன்னாடி உட்கார முடியுமா? என்ன தம்பி, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. உட்காரணும் வந்தானே, இதோ முதல்ல உட்காடுறேன். ஐயோ, இவர் என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்காரு? எதுக்காக வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்போம். படப்படன்னு வருது, பார்த்துக்கலாம். ஒருவேளை ஜில்லு சொன்ன மாதிரி அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அதனால தான் இப்போ ஃபோட்டோக்காக இங்கே வந்திருக்காரா? ஒன்றுமே புரியலையே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அதுவும் என்கிட்ட தான் பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாப்பா, கடை ஓனர் யாருன்னு கேட்டேன், நீங்க தான் சொன்னாங்க. அதான் ஓனர் கிட்டே பேசிடலான்னு. அப்படியா? சரி சொல்லுங்க சார், என்ன பேசணும்? ஏன் தம்பி, இந்த ஸ்டூடியோ அப்புறம் பக்கத்துலயே ஒட்டினா போல ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கே, எல்லாம் உங்களுதோ? ஆமா சார், என்னோடது தான். ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பக்கத்தில் அந்த இடத்தையும் வாங்கி அப்படியே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அந்த பக்கட்டும் ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க போல, போட்டோ பிடிக்கிறதுக்கு இம்புட்டு பேரை வேலை செய்வாங்க. ஆமாம் சார், ஆனால் ஆரம்பத்தில் ஃபோட்டோ இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆர்டர் மாதிரி ஃபோட்டோ ஷூட், மாடலிங், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் அப்படியே பக்கத்துலேயும் இருக்கிற இடத்தையும் வாங்கி ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் பசங்களை மட்டும் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியோ? அப்ப போட்டோ பிடிக்க மாட்டீங்களா இங்கோ? ஃபோட்டோவும் பிடிப்போம் சார், எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் வச்சுருக்கேன். நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ், ஃபேமிலி ஃபோட்டோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் தனி டீம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், அதுக்கும் ஒரு 2 டீம் தனியாக இருக்குது. ஏன்னா எப்பப்போ எந்தெந்த ஊர்லேருந்து ஆர்டர் வரும்னு தெரியாது. ஸோ அதுக்குமே ஒரு 2 டீம் இருக்குது. இன்னொரு டீம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சீக்கிரமாக வெளியிலலாம் போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடலிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பிச்சில் போகிறதுக்கும் ஒரு 2 டீம் இருக்குது. அப்புறம் நான் இப்போதைக்கு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கூட ஒரு பையனை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குமே ஒரு டீம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியோ? அப்போ ஏகப்பட்ட வேலை தான் சொல்லுங்க. எப்பயும் ஆஃபீஸ் ஃப்ரீயாக இருக்காது சார். தினமும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே தினமும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். சரிங்க சார், நீங்கள் என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்,
போட்டோ எடுக்கணும். அதான் நீங்க நல்ல போட்டோ எடுப்பீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அதான் இந்த கட்டம் வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்ககிட்டயே சொல்லலான்னு. என்ன தம்பி, போட்டோ எடுத்து தருவீங்கல்ல? எடுத்து தருவோம் சார், கண்டிப்பா எடுத்து தருவோம். அப்புறம் பாத்தீங்களா, என்ன ஃபங்க்ஷன் எதுவுமே கேட்கல பாத்தீங்களா? என்ன ஃபங்க்ஷன் சார்? ஒண்ணுல தம்பி, என் பொண்ணுக்கு நிக்கா பண்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன். அதான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதான் அதுக்கு போட்டோ எடுக்கலான்னு. என் பொண்ணு பேரு ஆயிஷா பானு, பையன் பேரு அன்வர் அப்துல். டேய் மச்சான், என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாடா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். டேய், இதெல்லாம் எப்ப நடந்தது? இப்பதான் மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்பதான் அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு கிளம்புனாரு. நான் உடனே பைக் தூக்கிக்கிட்டு உங்ககிட்ட பேசலான்னு முடியாந்துட்டேன். மச்சான், சத்தியமா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். சரிடா, பதட்டப்படாத, பாத்துக்கலாம். மச்சான், என்னடா சொல்ற? பாத்துக்கலாம்னா மச்சான், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? டேய், புரியுது, இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சத்தியமா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். நானுமே எதிர்பார்க்கலடா. அவர் பாட்டுக்கு வந்து ஸ்டுடியோல இப்படி வந்து என்கிட்ட பேசுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஆனா மச்சான், நான் ஆரம்பத்துல பார்க்கும்போது எதர்ச்சியா வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் பேசினதுக்கு அப்புறம் தானே தோணுச்சு எதர்ச்சியெல்லாம் வரல. நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்காருன்னு. ஆனா அவருக்கு எப்படிடா தெரியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? தெரியலடா. நான் எப்படிடா அவர்கிட்ட போய் கேட்க முடியும் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னு? அதுவும் கரெக்ட் தான், எப்படி கேட்க முடியும்? டேய், இப்ப என்னடா பண்றது? டேய், எனக்கும் தெரியலடா, அதான்டா உங்களை தேடினேன். என்ன மச்சான் பண்றது? ஏதாவது சொல்லுங்கடா, முடியல சத்தியமா. சரி, ஆஷாவை கால் பண்ணியா? அது என்ன, அது வந்து நீ இழுக்கிற? கால் பண்ணியா என்ன? எனக்கும் அவளுக்கும் சண்டை. போன் பண்ணா எடுக்க மாட்டான். சண்டையா? ஏன், என்ன சண்டை? இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். என்னடா பண்ண? டேய், அது என்ன சண்டைனா நான் தான் காரணமா? பின்ன வேற யாரு இருக்க முடியும்? இங்க பாரு, அவங்க கேங்கு 4 பேரு. 4 பேத்துல இருக்கிறதுல அந்த பொண்ணு மட்டும்தான் அமைதியான பொண்ணு. யாரு? அவ அமைதியான பொண்ணா? ஆமாண்டா, விக்ரம் சொல்ற மாதிரி 4 பேர்ல ஆஷா தான் அமைதியான பொண்ணு. இருக்கிற இடம் தெரியாம இருக்கும். 8th வந்து சொன்ன தெரியுமா, நானும் ஆஷாவும் லவ் பண்றோம் அப்படின்னு. அப்பவே எங்களுக்கு ஷாக் ஆச்சு. அமைதியான பொண்ணு, இருக்கிற இடமே தெரியாது, அந்த பொண்ணு எப்படி உனக்கு ஓகே சொன்னுச்சுன்னு. டே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. அமைதியான பொண்ணு, இருக்கிற இடம் தெரியாத பொண்ணா? டேய், அப்பெல்லாம் கிடையாதுடா. அவளை பத்தி எனக்கு தாண்டா தெரியும். டேய், பாக்குற எங்களுக்கு தெரியாதா யார் எப்படின்னு? என் பொண்டாட்டிய கூட எல்லாரும் அமைதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அவ எப்படியாப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். மதுவை கூட அமைதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்டாட்டி இருக்காளே அமிர்தா, அவளை இன்ன வரைக்கும், சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கிற பொண்ணுன்னு சொன்னதே கிடையாது. டேய், நானும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான், நாங்க சொல்றோம் அந்த பொண்ணு அமைதியான பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி சண்டை போடுறியடா? டேய், நானே அவங்க அப்பா கிட்ட வந்து பேசலன்னு சொல்லி தாண்ட கோவப்பட்டு சண்டை போட்டு அழுதுகிட்டே போனை வச்சுட்டா. திரும்பவும் நானும் கால் பண்ணி பாக்குறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. பைத்தியக்காரா, அந்த பொண்ணு சொன்ன போய் பேசியிருக்க வேண்டியதானே? நானும் நீ போய் பேசியிருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் பேசாம தான் இருந்திருக்கியா? டேய், நான் என்னடா பண்றது? பயமா இருந்தது, எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. அதான் ஒரு மாதிரி தயக்கத்திலே இருந்துட்டேன். உன் தயக்கம் எங்க வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு பத்தியா? மச்சான், சரி, விடு பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு ஆயிஷா என் பொண்டாட்டி கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கூட்டுல என் பொண்டாட்டியும் இருப்பா. டேய், 4 பேரும் ஒன்னா தாண்டா இருப்பாங்க. ஆனா எங்க இருப்பாங்கன்னு தெரியல மச்சான். இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, உட்காந்து யோசிக்கணும். ஆமா, நல்லா உட்காந்து யோசிச்சுட்டு தான் என்ன முடிவுன்னு சொல்ல முடியும். எடுத்தம் கௌத்தன்லாம் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா இது ரொம்ப பெரிய வேலை. சத்தியமா எடுத்தம் கௌத்தன்லாம் பண்ணோம்னா அவ்வளவுதான். என்னடா பயமுறுத்துறீங்க? சரி விடு மச்சான், என்ன பண்ணலான்னு ஆத்தங்கரையிலே உட்காந்து யோசிப்போம். என்ன ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு வேற வழி தெரியல மச்சான். நீங்க தானடா ஹெல்ப் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கடா. என்ன வழியா இருக்கும்? என்னவா இருக்கும்? அடங்கொப்பா மௌனுங்களா. டே, ஓகேடி, நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். ஆமாண்டி, எதையும் மறந்துடாத. நாங்க சொன்னதை ஞாபகமா வச்சுக்கோ. அப்புறம் வீட்டுக்கு போனதுமே கண்டிப்பா அப்பா கிட்ட பேசு. கண்டிப்பா அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. சரி, எதை பத்தியும் யோசிக்காத. இவ்வளோ நேரம் எங்க கூட எவ்வளோ சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ண. அதே சந்தோஷத்தோட அப்பா கிட்ட போய் பேசு. கண்டிப்பா அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. ஆயிஷா, உனக்குன்னு இல்லை, நம்ம 4 பேருக்கும் சரி. நம்ம வீட்டில் அப்பா அம்மா, அதுவும் குறிப்பா அப்பா, நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க. நம்ம கஷ்டப்பட்டா அது நமக்கு தர மாட்டாங்க. அதனால கண்டிப்பா உன்னோட சந்தோஷத்துக்கு அவங்க எதிர்மறையா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா உன் மனசுல இருக்கிறத நீ அவங்க கிட்ட தெரியப்படுத்தினாதான் உன்னோட விருப்பம் என்னன்னு அவங்களுக்கு புரியும். நீ மனசுக்குள்ளே எதுவுமே சொல்லாம வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், கடைசியில நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ, ஆனா உன்னை விட அவங்க தான் அதிகமா கஷ்டப்படுவாங்க. எனக்கு நல்லா புரியுது மது. கண்டிப்பா மனசுல எதையும் நான் வச்சுக்க மாட்டேன்.
கண்டிப்பாக வீட்டுக்கு போனதுமே பாப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன். அதுக்கப்புறம் எழில கூப்பிட்டு பேசணும்னு சொன்னால் கூட அதுக்கப்புறமா எழில கூட்டிகிட்டு வந்து பாப்பா கிட்ட பேச வைக்கிறேன். இப்போ எடுத்திருக்க பத்தியா, இதுதான் கரெக்டான டெசிஷன். கண்டிப்பாக அப்பா புரிஞ்சுப்பாரு. சரிடி. அப்புறம் அம்மா வேற வீட்டில் இல்லை, நம்ம வரும்போது வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்ததும் கிளம்பி வெளியில் போயிட்டாங்க, இன்னமும் வீட்டுக்கு வரல. அவங்க வந்ததும் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப டைம் ஆகுது பார்த்தியா. பரவாயில்ல ஆயிஷா, நான் வந்ததும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜோஷுவா வந்து பார்த்துருக்காங்களா, கூட்டிகிட்டு வெளில போயிருக்காங்க. எப்படியும் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு எங்கெங்கெல்லாம் அவனை விளையாட்டு காட்டணுமோ அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆமாடி, அங்கேயுமே அப்படிதான். அம்மா வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன், அம்மா கூட அதிகமாக ஆதி கூட விளையாட மாட்டாங்க. அப்பா தான் கடைக்கே போக மாட்டாரு. இவன் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே, அப்படி இல்லைன்னா அவனை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் சுற்ற போகிறது. இவங்க 2 பேரும் எங்கேயாவது போய் சுற்றிட்டு வருவாங்க. சரிடி. ஜோஷுவாவை கூட நீ வரும்போது தூக்கிட்டு வந்தப்போ பார்த்தேன், ஆனால் ஆதியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். சரிடி. அப்புறம் அமிர்தா, தருணை எப்போ பேர் வைக்கிறப்ப வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே வரல. கண்டிப்பாக என் மேலே கோபமாக இருப்பாங்க. சொல்லு, நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் என்ன? சரிடி, அதெல்லாம் யாரும் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும்ல. ஸோ உனக்கு டைம் கிடைக்கிறப்ப நீ வா, வந்து பாரு. ஆனால் ரொம்ப சேட்டை தெரியுமா? பார்த்துருக்கேன். அவன் பண்ணுறது எல்லாத்தையுமே நீ வீடியோ எடுத்து ஸ்டோரி போடுவல்ல, பார்த்துருக்கேன். ஐயோ ரொம்ப சேட்டை, ரொம்ப அடம் பண்ணுவான். ஆனாடி ரொம்ப தெளிவான வண்டி, எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவான். அவங்க அப்பாவை மட்டும் கஷ்டப்படுத்தவே மாட்டான் தெரியுமா? அவனை பார்த்தாலே போதும், அழுதாலும் சரி புரண்டாலும் சரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு சமத்தா உட்காந்துருப்பான். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பையன் வந்து எப்பயுமே அம்மா மேலே தான் பாசம், அம்மாவை பார்த்தா ரொம்ப சைலண்டாக இருப்பான், அப்பாவை பார்த்தா மட்டும்தான் கோவப்படுவான், அடிப்பான், அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் இங்கே கொஞ்சம் உள்டாவாக நடக்குதுல்ல. ஆமாம் ஆமாம். சரி சரி, நீ மட்டும் இல்லை, ரெஜி அப்புறம் மது, நீங்கள் எல்லாருமே சரி ஒரு நாள் வீட்டுக்கு வரணும், சரியா? கண்டிப்பாக வரோம். சரிடி, நான் வரேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் பாப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கண்டிப்பாக உன்னோட கால்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆமாம். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. ஏய் பார்த்து போ. ஓகே ரெஜி. எழிலண்ணா ஏன்பா அப்படி பண்ணிட்டாங்க? அவர் போய் பேசி இருக்கலாம்ல. பாவம், இவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா. அழும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா எங்கடா, அவ கஷ்டத்தை பார்த்து நம்மளும் கஷ்டப்பட்டா அவ இன்னமும் கஷ்டப்படுவாள்னே அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டேன். சத்தியமா ரொம்ப நேரத்துக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்குமே ஒன்றும் புரியல ரஜி. பேசியிருக்கலாம்ல, ஆனால் இவங்களும் பாரு, இவங்களாவது சொல்லியிருக்கலாம்ல, இவங்களும் எதுவும் சொல்லலை போல. ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல. பின்ன இருக்காதடி. ஆசைப்பட்டவங்கள, மனசில் சுமந்தவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அது ஒரு சில பொண்ணுங்களுக்கு கிடைக்கும், ஆனால் ஒரு சில பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதை தவிர மற்றது எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சிரும். ஆனால் முதல்ல ஆசைப்பட்டது மறைஞ்சிருமா என்ன? யாருக்கு எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும், ஆனால் ஆயிஷாவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே கூடாது. அவள் அப்பா கிட்ட பேசலைனாலும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அப்பா கிட்ட போய் பேசி புரிய வைக்கணும். ஏன்னா அவள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லடி, கிட்டத்தட்ட 12 வருஷமா எழிலண்ணாவை அவள் சுமந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எழிலண்ணா இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்தா அவளால தாங்கிக்க முடியுமா? சத்தியமா தாங்கிக்க முடியாது. ஆரம்பத்துல விக்ரம் மேல எனக்கு அவ்வளோ கோபம். சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு 2 பேருமே சண்டையிலே இருந்துட்டோம். ஆனா விக்ரமை எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அவன் கூட எந்த பொண்ணு பேசினாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவ்வளோ கோபம் வரும். ஆனாலும் அவன் கூட நான் சண்டையில இருப்பேன். அவன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பேன். இருந்தாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஆயிஷா எழிலண்ணா கூட சண்டைலாம் போட மாட்டா. ஆனா அவ எந்த அளவுக்கு எழிலண்ணாவை லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்குன்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதுவும் அந்த அன்வர் பொம்பளை பொறுக்கிடியவன், அவன் எப்படி அவனுக்கு ஆயிஷா பக்கத்துல நிக்கிறது கூட அவனுக்கு தகுதி இல்லாதவன், அவனை எப்படி அப்பா செலக்ட் பண்ணாரு? அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. சரி விடுடி, பார்த்துக்கலாம். அவன் இன்னைக்கு நைட்டு கால் பண்ணட்டும். கால் பண்ணி அப்பா கிட்ட பேசிட்டேன்னு சொன்னானா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம போய் அப்பா கிட்ட பேசலாம். ஆமாம் ரெஜி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நைட்டு கால் பண்ணட்டும், அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் பேசலாம். ஆமாம். ஆனால் ஒன்றில் மட்டும் நான் உறுதியாக இருக்கண்டி. அப்பா எழிலண்ணாவை வேணான்னு கூட சொல்லட்டும், ஏற்றுக்காம கூட இருக்கட்டும். ஆனால் அதுக்காகலாம் அந்த அன்வரெல்லாம் ஆயிஷாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஆமாம் ஆமாம், அந்த பொறுக்கியெல்லாம்
ஆயிஷா பக்கத்துல நிக்கிறது கூட தகுதி இல்லாதவன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எழில், எனக்கு நீங்க பேசுற மாதிரி தெரியல. உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாம்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். உங்களை தவிர என்னால வேற யாரையுமே என் மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நிக்கா பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஆஹா, எனக்கு நீங்க தான் வேணும். பாப்பா கிட்ட நானே போய் பேச போறேன். இன்னைக்கே போய் பேச போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்ற மாதிரி நான் வாய் திறந்து பாப்பா கிட்ட பேசினாதான் எல்லாமே சரி வரும். இல்லனா அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட வாய் திறந்து சொன்னாதான் அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. இல்லனா ரொம்ப கஷ்டம். பாப்பா கிட்ட போய் பேசலாம். இந்நேரம் இந்த நேரம் பின்னே நகரக்கூடாதா? உன் மீது வந்த காதல் உள்ளே போதையாதா? என் காயம்